ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னடா இவங்க ஒரு ஒத்தையடி பாதையில் மக்கள் எல்லாம் ஏதோ செய்துட்ருக்கிறத காட்டுறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நேத்திக்கு என்ன நாள்? ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையில் ஆத்தங்கரைக்கு போயிட்டு நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளோட தாய் வழி முன்னோர்கள் மூலமாக வந்த கர்ம பலன்களை நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா? அதை நீங்கி நம்ம சுபிக்ஷமாக வாழ்வோம். அப்புறம் மகாலயபட்சம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளோட முற்பிறவியில் நம்ம என்ன கர்மா பண்ணியிருந்தோமோ அதோட பிறவி பலனை நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருப்போம். அதுவும் நீங்கி சுபிக்ஷமாக வாழ்வோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி தை மாதம் வரக்கூடிய அமாவாசை இதில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளோட தந்தை வழி முன்னோர்கள் மூலமாக வந்த கர்ம பலன்களும் நீங்கி நம்ம சுபிக்ஷமாக வாழ்வோம் அப்படிங்கிறதும் ஐதீகம். இது நான் சொல்லலைங்க, எங்களோட குருநாதர் பிரம்மமலை சித்தரையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அவரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹோசூர் டு பெங்களூர் ஹைவேல இருக்கக்கூடிய தென்பண்ணையாறு சூப்பர்பான பிளேஸ். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோவில் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆற்றுல பயங்கர தண்ணிங்க, நல்லா புரண்டடிச்சு ஓடிட்டு இருந்தது. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அங்கே போய் உட்காந்து ஐயாவோட வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது மழை தூறலுமே போட்டிருந்தது. மழை தூறலில் உட்காந்து நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த பித்ருக்களே மனமுருகி நம்ம கொடுத்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டு நம்மளை மனமுருகி ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு வீட்டில் வடை பாயசத்தோட சைவ படையல் போட்டு எங்களோட ஆடி அமாவாசையை நாங்கள் இப்படி தான் கொண்டாடி இருந்தோம். உங்களோட ஆடி அமாவாசை நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் vlogs like this, stay tuned to Chittu's Nest and thank you for watching the video. Thank you.